السلام عليكم ورحمة الله وبركاته. نركما وانغ إن شاء الله رحمة شيوان. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. கணியத்துக்குரிய லாட நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய தீன் பூர்த்தியானது, எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அம்சங்களையும் சுமந்துள்ளது. அக்மல் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, எந்த குறையும் இல்லாமல் பூர்த்தியான முறையில் உள்ளதுதான், நிரப்பமாக்கப்பட்டதுதான் இஸ்லாம். அதே போல மனிதனுடைய அறிவு புத்தி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புல தான் அல்லாஹ் எங்களுடைய இஸ்லாத்தை தந்துகிறான். இதுல மனிதனுடைய அறிவோ சிந்தனையோ எந்த ஒரு மாற்றத்தையும் செய்வதற்குரிய எந்த தேவையும் கிடையாது. வாழக்கூடிய பொறுப்பு மட்டும்தான் எங்கள்கிட்ட இது. மிக அழகானது என்று சொல்லுவாங்க இஸ்லாம். அக்மல் அஸ்ஹல் அஜ்மல். இஸ்லாம் அழகானது, எளிமையானது, லேசானது, பூர்த்தியானது. எந்த ஒரு சட்டத்திட்டத்திலையும் மனிதனுக்கு நிரப்பத்தை காணலாம். மனிதன் தயாரிச்சு அதுல ஏதாவது ஒரு குறை இருக்கும். ஒரு சாரார் சட்டம் வகுப்பாங்க, அந்த சட்டத்தை இன்னொரு சாரார் மாற்றுவாங்க. இது பொருத்தமில்லைன்னு சொல்லுவாங்க. சாதாரணமான ஒரு வெஹிக்கிளுக்கு போடக்கூடிய சீட் பெல்ட்டாக இருந்தாலும் சில நாடுகள்ல சீட் பெல்ட் போடணும்னு சட்டம், சில நாடுகள்ல போடக்கூடாதுன்னு சட்டம். போடணும், ஏன்? ஆக்சிடென்ட் ஒன்று பட்டாலும் ஆள் தெரிக்காம இருக்கும். போடக்கூடாது, ஏன்? பட்ட ஆக்சிடென்ட்ல இருந்து இவருக்கு தப்பிக்கொள்ள இயலாம போனது சீட் பெல்ட் என்ற தடையாளன்னு சொல்றாங்க. ஆக சகோதரர்களே, பொதுவாக மனிதன் இயற்றக்கூடிய ஒழுங்குகள், வழிமுறைகள் அனைத்திலும் மனிதன் நிறைவு காண முடியாது. ஆனால் அல்லாஹு தஆலா அமைத்து தந்திருக்கக்கூடிய இஸ்லாம், வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலை யுக்பல மின்ஹு, அல்லாஹ்ட்ட கபூலானது இது மட்டும்தான், இஸ்லாம் தான். ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ்விடத்துல தனி மதிப்பு இருக்கிறது. முஸ்லிமுடைய பெயர் பட்டத்தை கூட அல்லாஹ் தான் வச்சான், அல்லாஹ் தான் தந்தான். அல்லாஹ் தந்த பாக்கியம். ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், இது அல்லாஹ்வே சூட்டிய பெயர் இஸ்லாம். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், இஸ்லாம் என்பது அல்லாஹ்விடத்திலே உள்ள, அல்லாஹ் தந்த உண்டு, அவன்கிட்ட அங்கீகாரம் பெற்ற ஒரே வழிமுறை இதுதான் சகோதரர்களே. ஆக எங்கட வாழ்க்கையை நாங்க மண்ணுக்கு மேலால நின்று மட்டும் யோசிக்க கூடாது. கண்ணுக்கு படுவது மட்டுமல்ல எங்கட வாழ்க்கை, கண்ணுக்கு படுவது மட்டுமல்ல. அல்லாஹ் சொல்றான், சிலருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், யஅலமூன ஸாஹிரம் மினல் ஹயாத்தித் துன்யா, ஒரு மிருகம் தனக்கு முன்னால தெரிபற்றத்தை வச்சு அது சாப்பிடும், குடும்பம் நடத்தும், அதுல வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும். இது போல ஒரு மனிதன்
வெளிரங்கமாக மாத்திரம் இந்த உலக அலங்காரங்களில், உலக வாழ்க்கையில் தன்னுடைய தேவைகள், சந்தோஷங்கள் இவைகளை மாத்திரம் வைத்து வாழ்பவன் அல்ல மூமின். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், வெளிரங்கமான ஒரு விஷயத்தை பார்த்து வாழும் வாழ்க்கை மனிதனை கொண்டு போய் நாசத்திலே சேர்க்கும், நஷ்டத்திலே விட்டுவிடும், நஷ்டத்திலே விட்டுவிடும். அது எவ்வளவு பெரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அறிவுபூர்வமாக, அறிவியலோடு, ஆய்வுகளோடு, கண்டுபிடிப்புகளோட எப்படியான ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், யா மஅஷரல் ஜின் வல் இன்ஸ் இன் இஸ்ததஅதும் அன் தன்ஃபுது மின் அக்தாரிஸ் ஸமாவாதி வல் அர்தி ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். மனிதனே, ராக்கெட் சயின்ஸ் சிண்ட்ரோமே, இதுல எழுந்தா முன்னுக்கு போய்த்து நீங்க வானத்தை தொடுங்கோ, அதை தொட்டாலும் நீங்க என்னத்தான் பார்ப்பீங்க, என்னுடைய சட்டம் தான் அங்கு ஆள போகிறது, நான் சொன்ன விதிமுறைதான் உலக வாழ்க்கையில எந்த ஒரு அம்சத்தையும் சுமந்திருக்கிறது, எந்த ஒரு அம்சத்தையும் சுமந்திருக்கு. அன்புக்குரியவர்களே, எங்களை ஆளக்கூடிய, எங்களை பரிபாலிக்கக்கூடிய எங்களுடைய எஜமான் சாதாரணமான ஒன்றல்ல. அவனுடைய ஆட்சி, அவனுடைய அதிகாரம், பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய, ஒழுங்குபடுத்தியிருக்கக்கூடியவன் நாங்க நினைக்கக்கூடிய சாதாரணமான ஒரு நிலையில் இல்ல. அல்லாஹ் இதை சொல்றான். என்ன விளங்குமோ ஷரியத் விளங்கும், தீன் விளங்கும், குர்ஆன் விளங்கும். வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி சொல்றான் அல்லாஹ். அவர்கள் அல்லாஹ்வை எப்படி புரியணுமோ, எந்த இடத்துல வைக்கணுமோ, அவன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவனோ அந்த விளப்பத்துக்குரியவர்கள் அல்ல என்று சொல்றான் அல்லாஹ். சகோதரர்களே, குர்ஆனுடைய ஆரம்பம், அந்த ஆரம்ப வஹீயுடைய வார்த்தைகள் முதல் வானத்திற்கு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வேண்டி தயாரான நிலையில், அவங்க தயாரான நிலையில, சவுண்ட் கூட இல்லையா, மைக் இல்லாம பேசணும் போல இது. ஆக ஊடுருவும் ஷைத்தான்கள் சூரத்துல் ஜின்ல அல்லாஹ் சொல்றான், குன்னா நகுது மின்ஹா மகாஇத லிஸ்ஸம்இ ஃபமை யஸ்தமில் ஆன் யஜிது லஹு ஷிஹாப ரஸதா. சூரத்துல் ஜின்ல விஞ்ஞான உலகத்துக்கு சில வேளை இன்னும் ஜின்கள்டா என்னன்னு தெரியாம இருக்கும், அவங்கள்ட்ட அப்படி ஒரு படைப்பு இல்லாமல் இருக்கலாம். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், ஷைத்தான்கள் ஊடுருவி ஜின்கள் மேலே செல்லுகிறது. அந்த வேளையிலே அந்த வசப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அல்லாஹ் அந்த மலக்குமார்களுக்கு நட்சத்திரத்தை வசப்படுத்தி அவைகளை துப்பாக்கிகளை போன்று, அந்த துப்பாக்கியிலிருந்து தோட்டாக்கள் வெளியாகுவதை போன்று அந்த செவித்திரு செய்யக்கூடிய ஷைத்தான்களுக்கு அடிக்கும்படி அல்லாஹ் சொன்னான். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அப்ப ஒரு பக்கம் மலக்குமார்கள் எரியறாங்க, இன்னொரு பக்கம் ஷைத்தான்கள் எரியப்படுறாங்க, அடி வாங்குறாங்க, இடையிலே எரி நட்சத்திரங்கள். இன்றைக்கு உண்மையிலே உலகம் யஅலமூன ظாஹிரம் மினல் ஹயாத்தித் துன்யா, அல்லாஹ்வை சேர்க்காத பார்வை, அல்லாஹ்வை சேர்க்காத ஆய்வு, அல்லாஹ்வை சேர்க்காத சகோதரர்களே ஒவ்வொரு கருத்தும் அது கருத்தே இல்லை. அப்ப இந்த அடிபடக்கூடிய இந்த ஷைத்தான்கள், அடிக்கக்கூடிய மலக்குமார்கள், இந்த ரெண்டையும் சயின்ஸால பார்க்கலாம், படாது. ஈமானால தான் பார்க்கலாம், குர்ஆனால தான் பார்க்கலாம். அப்ப சகோதரர்களே, சாதாரணமான ஒரு ஃபேன் சுத்தும் பொழுது இதுக்கு பின்னால் இருக்கிற மின்சாரத்தை தெரியாதவன் அவனை மடையன் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை, இந்த நட்சத்திரத்தை, இந்த மலக்குமார்களை, இந்த ஜின்களை இயக்கக்கூடிய அல்லாஹ்வை புரியாதவன்
புத்திசாலின்னு சொல்லேலுமா? உண்மையிலே கண்ணியமானவர்களே, ஈமான் உடையவர்கள் தான் புத்திசாலிகள். இந்த வசனங்களை நம்பினவங்க தான் புத்திசாலிகள், திறமையானவங்க, அறிவாளிகள், முதன்மையானவங்க. இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை புரியாதவர்களை பார்த்து எப்படி புத்திசாலி என்று சொல்லலாம்? அதனால தான் அபுல் ஹிக்கம பார்த்து அல்லாஹ் அபு ஜஹல்னு வச்சான். அல்லாஹ்வை விளங்கல்ல. அல்லாஹ்வை விளங்காத வாழ்க்கையே அல்ல. சகோதரர்களே, தேனீகள் சூரத்துல் நஹ்ல் குர்ஆன்ல, சூரத்துல் நம்ல் தேனீண்ட சூரா, எறும்புன்ற சூரா, அல் அன்கபூத் சிலந்தி என்ற சூரா, எத்தனையோ சூறாக்கள். அருமையானவர்களே, தேனியை பற்றி மிகப்பெரிய ஆய்வுகள் நடக்குது. தேனீகள் ஒரு கூட்டத்திலே சுப்ஹானல்லாஹ் ஆச்சரியமான விதத்தில் அதுல கூட்டம் அமைக்குது. கட்டிடக்கலை, ஒவ்வொருவருமே கட்டிட கலைஞர்கள் தான். தேனீகள் அறுகோணியாக கட்டுது. ஏன் முக்கோணமா கட்டுது இல்ல? ஏன் சதுரமா கட்டுது இல்ல? ஏன் சதுரமா கட்டுது இல்ல? ஏன் வட்டமா கட்டுது இல்ல? சுப்ஹானல்லாஹ், தேனீகளை ஆய்வு செய்தவர்கள் சொல்லுகின்றார்கள், கணிதத்தின் அரக்கர்கள் தேனி. அவங்களோட கணக்கடிக்கலாம். இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி ஃபெயில் தேனியோட பார்க்கக்கூட. சுப்ஹானல்லாஹ், கட்டப்படும் கட்டிடத்துல அதனுடைய அந்த கூட்டுக்குள்ள வட்டமா கட்டினா அந்த தேனுடைய மிளகு மிச்சம் அதிகமா வேஸ்ட் ஆகும். சதுரமா கட்டினா கஷ்டப்படணும். சுப்ஹானல்லாஹ், 1 கிலோ தேனை தயாரிக்கிறதுக்கு சுமார் 1,40,000 கிலோமீட்டர் தேனீகள் பறக்குது சொல்றாங்க. அல்லாஹ் கொடுத்த ஒரு கட்டளை, நீ பறந்து பெய்த்து உணவை தேடு. 1,40,000. 1 கிலோ வெக்ஸ் பி வெக்ஸ் செய்யறதுக்கு 7 கிலோ தேன் தேவை. 7 கிலோ 7 கிலோ தேன்ல 1 கிலோ வெக்ஸ். அந்த வெக்ஸ பாவிச்சு கட்டுற கூடுதான் தேன் கூடு. அது வீண் விரயமாகப்படாது, வேஸ்ட் ஆக கூடாது, நுணுக்கமான முறையில கட்டி எடுக்குது. சகோதரர்களே, இப்ப உலகம் ஏற்றுக்கொள்ளுகிறது, தேனீகள் இவ்வளவு பிரயாணம் செய்து 1,00,000க்கும் அதிகமான மலர்களை சந்திக்குது. தேன் கூட்டில ராணி தேனி வழிகாட்டுது, வழிகாட்டின திசையில பறந்து போகுது, ஷார்ட்கட்ல போகுது, மலர்களை சந்திக்குது. மலரிலிருந்து அந்த தேன் அந்த திரவத்தை உறிஞ்சும் பொழுது அந்த மலர்களை கசக்குவதில்லை, முறிப்பதில்லை, ஒரு அடையாளம் இடுகிறது. அடுத்த ஒரு தேனி வந்தால் இதற்குள்ளே இருந்து திரவம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறது. தண்ணீரோடு சேர்ந்த அந்த திரவத்தை தேனுடைய வயிற்றுக்குள்ளே எடுக்கும் தேனியுடைய அது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுடைய அற்புதம். மலர் தேனை தருவதில்லை, தேனீகள் தான் தேனை தருகிறது. அந்த திரவத்தை தேனா மாற்றது. யஹ்ருஜு மின் புதூனிஹா ஷராபும் முக்தலிஃபன் அல்வானுஹு, மலரிலிருந்து அல்ல, தேனிலிருந்து. சகோதரர்களே, தேனிலிருந்து குர்ஆன் சொல்லுது. சொன்னாங்க ஒரு காலம் ஆண் தேனீகள் தான் பறந்து திரிஞ்சி உணவு தேடுது என்று. பார்த்தா குர்ஆன் சொல்லிச்சு பெண் தேனீகள். இன்றைக்கு சொல்லுது பெண் தேனீகள் தான். சகோதரர்களே, இப்ப அந்த தேனீகள் போய் கூட்டுக்குள்ள தேனை செலுத்த முன்னால ஒரு டெஸ்டிங் நடக்குது. வைத்திய தேனீகள். அந்த தேனீகள் என்ன செய்யும் என்றால் பரீட்சித்து பார்க்கும். சில திரவங்களிலிருந்து உறிஞ்சினால் அது மனிதனுக்கு நஞ்சு, தேனுக்கு தடை. அப்படியாக ஏதாவது ஒரு தேனி உறிஞ்சி கொண்டு வந்திருந்தால் உடனே அந்த தேனிக்கு தண்டனை கொடுக்கப்படும். அதனுடைய இறக்குகள் முறிக்கப்படுகிறது, அல்லது மரண தண்டனை கொடுக்கப்படும், அல்லது கொலை செய்து விடுகிறது. கூட்டுக்கு கீழே பார்த்தா விளங்கும், பறக்க தகுதி இல்லை. தேனியல் உலகிலே ஆலமுன் நஹ்ல், அதனுடைய பிரபஞ்சத்துல அதற்கு வாழ அனுமதி கொடுக்காமல் அதை கொலை செய்து கீழே தள்ளிவிடும். நீ இந்த மனிதனுக்கு சேவை செய்ய தயாரில்லை, பொருத்தம் இல்லை. சகோதரர்களே, இதுவரைக்கும் பேசுகின்றார்கள், எழுதிக்கொண்டே இருக்கிறார்கள். தேனீகளை அழிந்து போகும் பொழுது உலகமே அழிந்து போகும்.
தேன் வியந்தேன் என்ற ஒரு புத்தகத்துல ஒரு முஸ்லிம் லேடி டாக்டர் தெளிவாக இதெல்லாம் எழுதுறா. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்ப தேன் இதெல்லாம் செய்வதை இயற்கையாகத்தான் உலகம் சொல்லிக் கொண்டிருக்குது. அல்லாஹ் தேனியுடைய செயல்களை, இந்த வேகத்தை, இந்த பறக்கிறத்தை, இந்த உணவு தேற்றத்தை, இந்த கூடு கற்றத்தை சொல்லும் பொழுது முதலாவது அல்லாஹ் சொல்றான், ரப்புக, உமது இரட்சகன் தேனுக்கு நுண்ணறிவை கொடுத்தான். இன்றைக்கு எடிட்டிங் நடந்தது, தணிக்கை முஸ்லிம்களும் சேர்ந்துதான். இயற்கை என்று சொல்லி அல்லாஹ் கொடுத்தது அப்படியே எடிட் பண்ணிட்டு சயின்ஸ பேசுறோம். நாங்க செய்யற முதலாவது அநியாயம். எங்களுக்கு அநியாயம் செஞ்சா வலிக்குது. படைச்ச அல்லாஹ்வை இல்லைன்னு சொல்லி நாஸ்திகம் பேசுற இயற்கையோட நாங்களும் சேர்ந்து பேசுறது சகோதரர்களே, படைச்ச ரப்பு செஞ்சது எல்லாத்தையும் கலட்டி எடுக்கிறோம். ஒரு குழந்தை உருவாகுது என்று சொன்னா நுத்ஃபா ஹலக்னன் நுத்ஃபா, ஹலக்னாவை எடிட் பண்ணியாச்சு. நுத்ஃபா அது அலக்காவாக மாறுது, அலக்கா முதுகாவாக மாறுது, அந்த முதுகா எலும்பு துண்டாக மாறுது, எலும்பு துண்டுக்கு ஃபகஸௌனல் இதாம லஹ்மா, சதையை ஆடையாக அணிவிக்கிறது. இப்போ ஒவ்வொரு சொல்லுலையும் அல்லாஹ் சொல்றான், நுத்ஃபாவை நாம் படைத்தோம் எடுத்துட்டோம். இயற்கை என்று பேசுறோம், அல்லாஹ் விட்டு பேசுறோம். அல்லாஹ் பேசினத்த தணிக்கை செஞ்சு இதத்தான் ஷைத்தான்களும் ஜின்களும் வானத்திலே செய்ய பார்த்து அடி வாங்கியது. குர்ஆனுக்குள்ள கலப்படம் செய்ய பார்த்தது. அல்லாஹ்ட அற்புதங்கள் அல்லாஹ் பேசுறதுக்கு தயாரிச்ச அவனுடைய கலாம் அங்க நடக்கல. ஆனா இன்றைக்கு எங்கட வீட்டுக்குள்ளே நடக்குது. இயற்கை என்று பேசினா ஏற்றுக்கொள்வோம், அல்லாஹ் செஞ்ச என்று பேசினா மறுப்போம். இந்த மனோநிலை எங்களுக்கு வந்து இது சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்ட நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எங்களிடத்திலிருந்து அல்லாஹ் கலட்டப்படுவது, ஈமான் கலட்டப்படுவது, இஸ்லாம் கலட்டப்படுவது மிகப்பெரிய இழப்பு. இதுதான் மிகப்பெரிய நஷ்டம். இதுதான் மிகப்பெரிய. அல்லாஹ்ட பெருமதி ஒரு தேன் கூட்டுக்குள்ளேயும் இருக்கிறது, ஒரு மலரிலும் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் வஸ்ஸமாஇ வத்தாரிக் என்று சொன்னான். வானத்தின் மீது சத்தியமாக, தாரிக் பெல்சஸ் நட்சத்திரங்களின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான் குர்ஆன்ல. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்ட நல்லடியார்களே, அந்த நட்சத்திரங்கள் இன்றைக்கு ஒளி எழுப்பும் நட்சத்திரங்கள். தாரிக் என்று சொன்னாலே சத்தம் எழுப்பக்கூடியது. அல்லாஹ் சத்தம் எழுப்பக்கூடிய நட்சத்திரங்களை படைத்து உரிய இடத்தில் வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அது கொஞ்சம் இறங்கினாலும் பூமியில வாழையிலாம போயிடும். அப்படியான ஒரு இடத்துல அல்லாஹ் வச்சிருக்கிறான். நட்சத்திரம் தெரியுது, நட்சத்திரத்தை காட்டி தந்தவன விலங்கல்ல. சந்திர மண்டலத்துக்கு போறத பெரிசா பேசுறோம், சந்திரனை படைச்சவன பெரிசா பேசல. அன்புக்குரிய அல்லாஹ்ட நல்லடியார்களே, இப்ப படைச்சவன் கொண்டு வந்த ஷரியத், சட்டம், தீன் எந்த மதிப்புக்கு போகும்? அல்லாஹ்வே இல்ல, அல்லாஹ்ட சிந்தனையே இல்ல. சுப்ஹானல்லாஹ். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஷா அல்லாஹ்வை விட்டார்கள். ஒரே ஒரு தடவை, அதுவும் சும்மா விடல, வஹீயுடைய நம்பிக்கையோட தான் விட்டாங்க. இப்ப வரும் அல்லாஹ்ட்டிருந்து இந்த கேள்விக்கு பதில். அதை நான் சொல்லுவேன், நாளைக்கு சொல்றேன். ரூஹுண்டா என்ன? துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் யாரு? யஸ்அலூனக அனிர் ரூஹ் யஸ்அலூனக அன் தில் கர்னைன். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட நம்பிக்கையில தான் அந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ் சொல்லாம சொல்லிட்டாங்க. அல்லாஹ் பிடிச்சு கொள்ளல, அல்லாஹ்வுக்கு விருப்பம் வரல. சகோதரர்களே, அல்லாஹ்வை இழந்தால் உயிரில்லாத வெறும் கட்டையாகத்தான் நாங்கள் இருப்போம். உயிரோட்டம் மீக்காது இந்த சமூகத்தில். அன்புக்குரியவர்களே, உலகத்துல அல்லாஹ்வை அறிமுகம் செய்து உலகிலே மிகப்பெரிய அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் முஸ்லிம்கள். அதான் தீன் சட்டங்கள் என்று, அல்லாஹ்ட கட்டளைகள் என்று, சட்ட திட்டங்கள் என்று. இது ஆண்கள்கிட்ட பெண்கள்கிட்ட முழுமையாக எடுபடணும் சகோதரர்களே. இந்த கட்டைக்கு எந்த விதத்திலும் மதிப்பில்லை. என்ன ஃபிரௌனுடைய வாழ்க்கை எடுத்தா இன்றைக்கு மிகத்தில் இருக்குது. ஃபிரௌனுடைய அந்த மியூசியம் சகோதரிகளே, நகை நட்டு, வீடு வாசல் வாகனம், அந்த புள்ளிட கையில எத்தனை பவுனிக்குது, எங்கட மகளை பொண்ணுடு பாட்டுக்குள்ள எத்தனை பவுன் போடுறது, அந்த புள்ளிட கல்யாணத்துக்கு எத்தனை சகன் வச்சது,
எங்கட கல்யாணத்துக்கு எத்தனை சஹான் வைக்க போறது, அந்த பிள்ளையோட கல்யாணத்துக்கு எவ்வளவு கார் கொடுத்தது, எங்களுக்கு எப்படி கார் எடுக்க போறது, அவங்க எப்படி வீடு கட்டிக்கிறாங்க, நாங்க எப்படி வீடு கட்டுறது, அவங்க கல்யாணத்துக்கு எப்படி உடுத்துக்கொண்டு வந்திக்கிறாங்க, பெருநாள் தொழுகைக்கு எப்படி உடுத்துக்கொண்டு வந்திக்கிறாங்க. இதே வாழ்க்கைண்டா இதுக்கு தான் சொல்றது வெளிரங்கத்தை பார்த்து மனிதன் அளக்குறு. இதுக்கு மார்க்ஸ் இல்லை, மார்க்ஸ் இல்லை. சகோதரிகளே தாய்மார்களே விளங்குங்கோ. அல்லாஹ்வை அறிஞ்சு விளங்கி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எந்த பெண்மணி எந்த ஆண்கள் வாழ்க்கையில கொண்டு வராங்களோ அவர்கள் மாத்திரம்தான் வெற்றியாளர்கள். அவர்கள் மாத்திரம். கணவனை பிடிச்சி கரைச்சி துனியாவை எடுக்கிறவ அல்ல. என்ன செஞ்சாலும் துனியாவுக்கு முழுக்க ஒரு 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 ஏடிஎம் மெஷின் போல மாப்பிள்ளைய பாவிக்கிறவ அல்ல. பணம் தான் வாழ்க்கை இல்ல சகோதரிகளே. ஒன்றை மட்டும் ஞாபகம் வைங்கோ, அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். இந்த வெளிரங்கமான ஏற்பாடுகள், சொகுசுகள், சந்தோஷங்கள் இவைகள் மாத்திரம்தான் உலக வாழ்க்கை என்று வாழ்ந்தவர்களுடைய நிலைகளை. ஃபிரௌன் தங்க விசிறி பாவிச்சவன், தங்க மோதிரம் போட்டவங்க இருப்போம் பெண்கள், தங்க காப்பு போட்டவங்க இருப்பாங்க, தங்க செருப்பு போட்டவங்க உங்களோட ஊர்ல யார் சரிக்கிறாங்களா? இல்ல. எகிப்து மியூசியம்ல போய்த்து பாருங்க, அல்லாஹ் சொல்றான் ஃபிரௌன் வாழ்க்கை. கம் தரகு மின் ஜன்னாத்தின் வ உயூன் வ ஸுரூஇ வ மகாமின் கரீம். அழகான ஒரு வாழ்க்கை என்று அல்லாஹ் சொல்றான். உலக வாழ்க்கை புதினமான ஆச்சரியமான அருட்கொடைகளை பெற்று வாழ்ந்தான். அந்த மியூசியம்ல போய்த்து பார்த்தா விளங்கும், அந்த ஃபிரௌன் டெட் பாடியை, அந்த மம்மியை அப்படியே வச்சுக்குது கண்ணாடி பெட்டிக்குள்ள. எங்கட பார்வையில கண்ணாடி பெட்டி தான் அது. அல்லாஹ் சொல்றான், அன்னாரு யுரதுன அலைஹா குதுவன் வ அஷ்கியா. இரவு பகலாக அந்த அந்த ஃபிரௌனுக்கு நெருப்பு கொடுக்கப்படுகிறது. கபூர்ல எங்களுக்கு வெறும் கபூர் தான், மண்குழி தான். ஆனா இஸ்லாத்துல மண்குழி அல்ல. செஞ்ச அமலுக்கேற்ற சொர்க்கத்தின் பூஞ்சோலை அல்லது பாவத்துக்கேற்ற நரக குழி. இது ரெண்டுல ஒண்ணுதான் கபூர். நீங்க வேண்டிய மாதிரி மையத்தை வைக்கலாம், அதுள்ளுக்கு அப்படித்தான் நீங்க போகுது. சகோதரிகளே தாய்மார்களே, எந்த அளவுக்கு என்றால் ஃபிரௌன் பாவித்த அத்தனை தங்கங்களும் ஒரு பக்கமாக வைக்கப்பட்டது. அவனுடைய வாழ்க்கையில் அவன் அனுபவித்த சுக சுகண்டிகள் எல்லாம் அங்கே வரையப்பட்டிருக்கிறது. தங்க கட்டில தூங்கினவன், தங்க கதிரில் உட்கார்ந்தவன், தங்கத்தால, இந்த மெட்டீரியலால, இந்த சடவாதத்தால மனிதன் வெற்றி பெறுவதாக இருந்தால் முதலாவது சுவர்க்கம் செல்வான் ஃபிரௌன் தான். ஒன்றுமில்லை. அல்லாஹ் சொல்றான், அவன் அழுத, அவன் மரணிச்சென்று வானம் அளவும் இல்லை, பூமி அளவும் இல்லை. அல்லாஹ் இவ்வளவு பெரிய 4000 வருடம் கிட்டத்தட்ட ஒரு டெட் பாடியை வச்சு எங்களுக்கு பாடம் நடத்துறான். அல்லாஹ் சொல்றான், நான் உன்னை வைப்பேன் வெளிரங்கமா உலக வாழ்க்கையை பார்த்து அதுல மோகம் கொண்ட ஆண்களோ பெண்களோ நஷ்டவாளிகள் என்பதை உலகம் கண்டுகொள்ளட்டும். ஒரு கிண்டர் கார்டன் சிலபஸ் போல, சின்ன பாலர் பாடசாலையில படம் வரைந்து கதை சொல்றது போல அந்த மம்மி அல்லாஹ் வச்சு சொல்றான். மோரிஸ் புகையிலுக்கு விளங்கிச்சு, இஸ்லாம் விளங்கிச்சு. ஆனா கண்ணியமானவர்களே, ஃபிரௌன் உடம்ப பார்த்தாவது நாங்க உலகத்தை விளங்கலண்டா நஷ்டம் என்று சொல்றான் அல்லாஹ் தஆலா. மிச்சம் பேருக்கு இது விளங்காதுன்னு சொல்றான். உலகத்துடைய வேகம், உலகத்துடைய ஸ்பீட், உலகம் எங்களை கொண்டு போற கவர்ச்சி என்னமோ இதுதான் சொர்க்கம் போல் இருக்கும். ஆனால் இல்ல, இதை வச்சு அல்லாஹ் விளங்குறதான் சொர்க்கம். அல்லாஹ் சொன்னத வாழ்க்கையில கொண்டு வரதான் வெற்றி. சகோதரிகளே, வெற்றி. மேன்மையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, வீடுகள் இதை யோசிங்கோ. குடும்பத்தோட வந்திருப்பீங்க, பெண்கள் அதிகமா இருக்கிறேன்னு சொன்னாங்க. நல்லா யோசிச்சு விளங்க வேண்டியது, மௌத்து வந்தா ரிவர்ஸ் கியர் இல்லை எங்கட வாழ்க்கையில. விளங்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் விளங்கினாத்தான். நாங்க போனோம் ஜோர்தான்ல ஒரு பகுதிக்கு, ரோமர்கள் ஆட்சி செஞ்ச பகுதி ஜோர்தான்ல. அங்க போனா மண்ணறைகள் விற்கப்படுகிறது, மண்ணறைகள் விற்கப்படுகிறது. இங்க மாணிக்கம் தோன்றது போல அங்க என்ன செய்யறாங்கண்டா, பழைய அரசிகளுடைய ரோயல் ஃபேமிலி, பெரும் புள்ளிகளுடைய 3000-4000 வருஷத்துக்கு முன்னால புதைக்கப்பட்ட மண்ணறைகள்ல இன்றைக்கு விற்கப்படுகிறது. யாருன்னு தெரியா அந்த அரசி.
எலிசபெத்துடைய அந்த டெட் பொடியை புதைச்சது போல நகநட்டுகளோடு அவங்க புதைப்பாங்க. புதைக்கக்கூடிய நேரத்துல கண்ணியமானவர்களே, அன்று அதுக்கும் பெருமை இருந்துச்சு. எங்கட தாயுடைய சடலத்தை இத்தனை கிலோகிராம் தங்கத்தோட மண்ணுக்குள்ள புதைச்சோம். உலகம் அப்படித்தான். இதை வச்சு பெருமடிக்க வைக்கும். ஒன்றும் இல்லாதவங்களை அப்படி தட்டிட்டுரும். கிட்டெடுக்க மனம் வராது. அபு ஜஹில், ஃபிரௌன், இந்த ரோமர்கள்ட குணம்தான். ஏழைக்கு இடம் இல்லை, பணக்காராக்களுக்கு இடம். குர்பானி கொடுத்தாலும் அபு ஜஹில் பணக்காராக்களுக்கு தான் கொடுப்பாங்க. யதீமுக்கு இடம் இல்லை. பணத்தை வச்சு நிற்கிறாய். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு பெரிய நகநட்டுகளோடு புதைக்கப்பட்ட மன்னரைகள் இன்றைக்கு விற்கப்பட்டு வாங்கப்பட்டு தோன்றப்படுகிறது. எந்த அரசிட பேரும் இல்ல, புகழும் இல்ல. இருக்கிற நகநட்டுகளை அப்படி வாங்கி எடுக்கிறான். புதையல் எடுக்கிறது போல மன்னரைகள் தோண்டப்படுகிறது. எங்கட கண்ணால கண்டோம். ரோமர்களோட கபறுகள் விற்கப்படுகிறது. சகோதரிகளே, ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக் கொள்வோம். நகநட்டுகளோட, கோடி கோடியோட, சொத்து செல்வங்களோட புதைக்கப்பட்டாலும் தோண்டி எடுக்கிறதுக்கு ஒரு மக்கள் அல்லாஹ் அனுப்புவான். இதுதான் உலகம். அல்லாஹ்ட்ட இது ஒன்றும் செல்லுபடி ஆகாது. அல்லாஹ் இதைத்தான் வச்சு சொல்லிட்டான். பூமி நிறைய தங்கம், வானம் நிறைய, பூமி நிறைய தங்கம், வமித்லஹுமாஹு, இந்த பூமி போல 2 மடங்கு தங்கம் கொண்டு வாங்கோ. உங்கள்கிட்ட நான் கேட்க மாட்டேன், கபூல் செய்ய மாட்டேன். உங்கள்கிட்ட நான் எவ்வளவோ, அல்லாஹ் எவ்வளவோ, ஈமான் எவ்வளவோ, இஸ்லாம் எவ்வளவோ, இதுதான் மதிப்பு. இவ்வளவுதான் மதிப்பு. 2.5 நிமிஷத்து வாழ்க்கை சகோதரிகளே, 2.5 நிமிஷத்து வாழ்க்கை. எப்ப மௌத்து வரும் தெரியாத வாழ்க்கை. மர்ஹூம் அஷ்ரஃப் கபர் அல்லாஹ் வெளிச்சமாக்கட்டும். அரச ஆட்சி அதிகாரத்தோடு இருந்த காலம், தேர்தல் காலம். மூத்தவங்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளைகளுக்கு யாருன்னு கூட தெரியாம இருக்கும். 20 வருடங்களுக்கு முன்னால. சகோதரர்களே, ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகம் உலகம் சொத்து செல்வம் காணல் நீருக்கு பின்னால் ஓடுறது போல ஓடிக்கொண்டே இருப்போம். அமல மறப்போம், அல்லாஹ்வை மறப்போம், ஹலால மறப்போம், ஹராம மறப்போம், பாவத்துக்குள்ள மூழ்குவோம், திடீரென்று பிடிக்கப்படுவோம். இந்த ரிஃப்ளெக்ஷன் கிளாஸ் அப்படி தூரத்துக்கு பார்த்தா ஒரு தோட்டம் விளங்கும், மலைகள் விளங்கும், குருவிகள், பறவைகள் அப்படி வேகமாக பறக்கும். எங்க? கண்ணாடியை நோக்கி. புதிய கட்டிடங்கள் அது இருக்கும். சுப்ஹானல்லாஹ். வேகமாக பறந்து செல்லும் பொழுதே அந்த அத்தனை அந்த பறவைகளும் நினைக்கும், நான் தோட்டத்துக்குள்ள போறேன், மரத்துக்குள்ள போறேன், கனி சாப்பிட போறேன். ஆனா அதுக்கு தெரியாது, கண்ணாடியோட மரணம் ஒட்டி இருக்கிறது. அப்படி போய் வேகமா பட்டா கழுத்து முறிஞ்சி அந்த கண்ணாடி கிளாஸ் கீழே அப்படியே செத்து மடிஞ்சிக்கிறத பார்ப்போம். இதே போல ஒரு உதாரணத்தை தான் அல்லாஹ் சொல்றான். ஏமாறாதீங்க தாய்மார்களே, ஏமாறாதீர்கள். உலகத்தை இப்படித்தான் அல்லாஹ் அலங்கரிச்சு வச்சுக்கிறான். அல்லாஹ் இதை சொல்றான். நீங்க மாட்டுவீங்க, நீங்க நினைப்பீங்க நீங்க புத்திசாலி. ஆகப்பெரிய கைசேதத்தோட மரணம் வரும். ஆகப்பெரிய கைசேதத்தோட. அல்லாஹ் பாதுகாக்கணும். அரசியல் செய்வது தவறல்ல, திருமணம் முடிப்பது தவறல்ல, விவசாயம் செய்வது தவறல்ல. சொந்த மண்ணில் பிறந்து சொந்த மண்ணிலே மௌத்தாகணும் சட்டம் இல்ல. நீங்க போங்கோ, எங்கே வேணும்னாலும். சாபிகு வசாரியோ, எங்கேயும் செல்லுங்கள். ஆனால் அல்லாஹ்வோட போகணும். இது மட்டும்தான் விசா. இது இல்லாம எதிர்ந்தாலும் நஷ்டமே நஷ்டம். அல்லாஹ் இவ்வளவு பிரபஞ்சத்தை அறிமுகப்படுத்தி சுப்ஹானல்லாஹ் கண்ணுக்குள்ள மட்டும் 20 லட்சத்துக்கும் அதிகமான நரம்புகளை வைத்து கண்ணை பார்க்க வைத்தவன். ஒரு கேமரா போன் மாதிரியா எங்கட கண் தந்தவன். கிட்னியில பெருமதி என்ன? சும்மா யோசிக்கும் சகோதரர்களே. ஃபில்டர் பண்ற சிஸ்டம் என்ன? தவறினா எங்க போய்த்து இந்த கிட்னி ஒன்று அடிச்செடுக்க? சும்மாவா தந்தான்? அல்லாஹ் கேட்கிறான், அஃபஹஸிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா. கொஞ்சம் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கிறதுக்கும், அரசியல் பேசுறதுக்கும், ஹலால் ஹராம் பார்க்காம சம்பாதிக்கிறதுக்கும், தொழுகையை கலாவாக்கிட்டு கொழும்பு நைட் பஸ் ஏறி சுபகம் இல்லாம இறங்குறதுக்கும், கொசுட ரெக்கைக்கு பொறுமதி இல்லாத துனியாக்கு படுற பாட்டை பாருங்க. எத்தனை நானா தம்பி பேசுறது இல்லை முகத்தை பார்த்து. உலகம் எங்க கொண்டு போய் வச்சுட்டு ஒரு சொத்தை பிரிக்கிற வராசத் தெரியாதே, வாழ்க்கை தெரியாதே. 30 வருடம்
பேசாத நானா தம்பிமார் ஹஜ்ஜில சந்திச்சு அரஃபா மைதானத்துல எல்லாரும் துவா செய்யறாங்க, எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, எல்லாரும் கட்டி அணைச்சு கொண்டு முஆனகா டிராவல்ஸ்ல போன எல்லாரும். ஆனா 2 பேர் முசாஃபா செய்யல, 2 பேர் சலாம் சொல்லல, சொந்த அண்ணனும் தம்பியும் பேசல. வாப்பா விட்டுட்டு போன சொத்தை பிரிக்க கொள்ள வந்த பிரச்சனை. சகோதரர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, உலகத்துடைய மோகம், காசி பணமுடைய மோகம், காணி பூமியுடைய மோகம் குடும்பங்களை துண்டாக்கும். அல்லாஹ்வை விளங்கல்லேண்டா, அல்லாஹ்வை புரியல்லேண்டா, அடுத்தவனை கொலை செஞ்சாவது நான் வாழணும் யோசனை வரும். உலகத்தை மட்டும் விளங்கி வாழ்வோமே. ஆனால் நாங்க நினைச்சு கொண்டு இப்ப புத்திசாலி உலமாக்கள் பேசுறாங்க, விளங்கும் புத்திசாலி யார் என்று சொல்லி. فسوف ترى اذا انكشف الغبار افرس تحت رجليك ام حمار. ஏறி இருந்தது குதிரையா கழுதையா? மனிதனே, புழுதி அடங்கினால் புரிந்து கொள்வாய். விளங்கும் தூசி கிளம்பி. இப்ப உலகம்ன்ற தூசி, பணம்ன்ற தூசி, ஆட்சின்ற தூசி வெட்டு போடுறோம். அரசியல்ல பிரதேச வாசம் பேசுறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, சக்கராத் வந்தா விளங்கும் இதை கொண்டு போறேன்னு சொல்லி. ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் கேட்கிறார் ஒருத்தர் வந்து, மன்னரே மரண மயக்கத்தில் இருக்கிறீங்க, சொல்லுங்க எத்தனை உங்களோட போர்சஸ் வராங்க, எத்தனை பேர் ஸ்குவாட்டிங்க்கு தயாராகிறாங்க, உங்களோட படை அணிவகுப்புக்கு தயாரா இருக்கிறாங்க, எங்க சொல்லுங்களே, உங்களோட சேவகர்களை சொல்லுங்களே, உங்களோட குதிரைகளை சொல்லுங்களே. விளையாடாத, என்னோட மரண படுக்கையிலே இருக்கிறேன். மன்னரே, வாளை நீங்களே வச்சுக்கோங்க. மடையனை தேடி வாளை கொடுத்து வச்சாரு. ஆகப்பெரிய மடையன் நீங்க தான். மறுமைக்கு வராதத்தை சேமிச்சு காத்திக்கிறீங்க, இன்னொருத்தர சொத்துல விளையாடுகிறீங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு எத்தனை உறவுகள் சகோதரர்களே, பாப்பா மௌத்து, துனியா பிரிச்சுக்கிற பிரிய பாருங்க. சுப்ஹானல்லாஹ். 10 வருஷம் கடைக்கு வழக்கு பேசுறாங்க. பச்சை துனியா, ஈமான் இல்ல, இஸ்லாம் இல்ல, மறுமை இல்ல, சொர்க்கம் இல்ல. பிள்ளைக்கு கொடுத்தது முழுக்க பணத்தையும் சொத்தையும் செல்வத்தையும் சிந்தனை முழுக்க. தாய்மார்களே, வீணேவின் வீணேவின். இதுதான் இன்றைக்கு மார்க்கத்தை அழிச்சு, ஷரியத்தை அழிச்சு, தீனை அழிச்சு வாழ பார்க்கிறோம். இந்த வாழ்க்கை அல்ல, இது ஏமாற்றம், இது ஏமாற்றம். இதைத்தான் மத்தான்றான் அல்லாஹு தஆலா. மத்தாண்டா என்னன்னு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தேடி தேடி போறாங்க. உலகத்தை பார்த்து அல்லாஹ் மத்தாண்டு சொல்றானே, இவ்வளவு பெரிய ஷரியத்துடைய சட்டங்கள் என் வாழ்க்கையில, என் வீட்டுக்குள்ள நெருப்பு கொடுக்கப்படுகிறது. பெண்களுடைய ஃபர்தா எங்க? பெண்களுடைய மஹரம் எங்க? ஆண் பெண் கலப்பு எங்க? யார் சொன்ன சட்டம்? ஜமியத்துல் உலமாவா? யார் சொன்ன சட்டம்? எந்த மதிப்பீகுது? எந்த இடத்துல வச்சுக்கிறோம்? அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷரியத்துடைய சட்டங்கள் கோர்க்கப்பட்ட முத்து மாலையின் கயிற்றை போல, அந்த நூலை போல, ஒன்றை வெட்டினால் எல்லா மணிகளும் உகர்ந்து விடும். இதே போலத்தான் இஸ்லாத் ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பெண் கலட்டினா ஆண் கலட்டுவோம், ஏமாந்து போவோம். எத்தனை பெண்களோட மரணம், எத்தனை ஆண்களோட மரணம். சுப்ஹானல்லாஹ். கண்டி ஹாஸ்பிட்டல் டாக்டர், எங்களோட குடும்பத்தோட சம்பந்தமானவன், ஒரு மருந்து குடிச்சு இல்ல, மருந்து குடுத்தீங்களா குடிச்சு இல்ல, வார்டுக்குள்ள போனா எத்தனையோ பேரை பார்த்து டிக்கெட் வெட்டுங்கோ, இவக்கு டிக்கெட் வெட்ட வானம், 3 நாளைக்கு பிறகு வாங்கோ, இப்படின்னு எத்தனையோ பேருக்கு கிளினிக் போட்டு கொண்டு போனா. அதே வார்டுக்குள்ள மயங்கி விழுந்தா. ஒரு கிழமை போகல. சகோதரிகளே, தாய்மார்களே, மையத்தாக வீட்டுக்கு. சகோதரிகளே, எதை நம்பி வாழ்றோம்? எந்த ஏக்கத்துல வாழ்றோம்? ஹெலிகாப்டர்ல வந்த அஷ்ரப் மாவனல்லையில, அரநாயக்க பகுதியில, இங்க இறக்காமத்தில செங்கம்பல வரவேற்பு. யாருக்காவது தெரியுமா மையத்து வரும்? மையத்து வந்துச்சு. உலகத்தை ஆட்டி அரசியல்வாதிகள் போஸ்டர் கலண்டு விழ முன்னால கபருக்குள்ள மையத்து. அக்குர்ணியில் ஒரு அரசியல்வாதி தேர்தலில் வெற்றி, போஸ்டர் எல்லாம் ஒட்டப்பட்டிருக்குது. சுப்ஹானல்லாஹ். இந்த கல்முனை பகுதிக்கு தான் நைட்ல வந்துட்டு போனாரு மினிஸ்டர்மார சந்திக்கிறதுக்கு. அடுத்த நாள் மையத். மெடிக்கல் ஃபேக்கல்டி ஃபைனல் டே, ஃபைனல் எக்ஸாம் பேப்பர். டாக்டர் மகள் கட்டுக்கொஸ்டரில் இருந்து பேராதனி யூனிவர்சிட்டிக்கு பரீட்சை எழுத பைத்து கொண்டிருக்கிறா. பாப்பா நெஞ்சி வலிக்கிற மாதிரி இருக்குது. கட்டுக்கொஸ்டர் பாலத்தோட அப்படியே வாகனத்தை சைட் பண்ணினாங்க. சுப்ஹானல்லாஹ். வாப்பவே சொன்னார், டாக்டர் கோயிலிதிர மகள். சுப்ஹானல்லாஹ்.
மையத்தை தான் கார்ல இருந்து வெளியில எடுத்தாங்க ஃபைனல் டே எக்ஸாம்ல. இதைத்தான் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். ஏமாறாதீங்க, சண்டை பிடிக்காதீங்க. சுப்ஹானல்லாஹ். சொந்த நானாம் தம்பி வாப்பா விட்டுட்டு போன கடைக்கு சண்டை 10 வருஷம் வழக்கு தீருதில்ல, அல்லாஹுக்காக வேண்டி முடியும்டா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது இந்த குணத்தோட இருந்தா இந்த மஜ்மால் இருந்து தௌபா செய்யுங்கோ, விட்டு கொடுங்கோ. உலகத்தை கட்டி பிடிச்சு கொண்டு போறது இல்ல. உலகம் எங்களை ஏமாத்தி கொண்டிருக்குது, உலகம் எங்களை ஏமாத்தி கொண்டிருக்குது. சகோதரிகளே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வழக்கு தீருதில்ல. மகன் பத்வா செய்றார். யாருக்கு? ஒரு மகன் இன்னொரு மகனுக்கு. வாப்பா சொத்தை பிரிச்சுட்டு போகலே, வாப்பா பிரிச்சுட்டு போறல்ல, அல்லாஹ் பிரிச்சு வச்சுக்கிறான். அல்லாஹ் பிரிச்சு வச்சா எவ்வளவு நுணுக்கமா பிரிச்சிருப்பான். அல்லாஹ் பிரிச்சது உங்களுக்கு பிடிக்காதோ? அதனாலதான் பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வை கொடுங்கோ, பிறகு சொத்தை கொடுங்கோ. மனைவிக்கு அல்லாஹ்வை காட்டி கொடுங்கோ, பின்னால சொத்து சம்பாதிச்சு கொடுங்கோ. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுப்ஹானல்லாஹ், ஒரு வார்த்தை சொல்றார். அந்த மகன் ஒருவர் வாப்பட கபருக்கு அல்லாஹ் நெருப்பு மூட்டட்டும் பதுவா செய்றார். வாப்பா கபராளி, சொத்து எங்க கொண்டு போய் வச்சுக்குது? சொத்து. அன்பாந்தவர்களே, பணத்தால மறுமையை பாலாக்குற கூடிய எத்தனையோ பேர், சொத்து செல்வங்களால காணி பூமியால எத்தனையோ பேருடைய மறுமை பாலாகுது. அல்லாஹ் இதைத்தான் சொல்றான். வெளிரங்கத்தை பார்த்து வாழ்றீங்க நீங்க. ஊர்ல கோடீஸ்வர பெண்மணி, ஒரு ஊர்ல கோடீஸ்வர பெண்மணி, அந்த பெண்மணியிட 3வது மகன் அதே ஊர்ல வீடு கட்டுறதுக்கு செங்கல் தூக்கி கொண்டுகிறார். மூத்த மகன் முழு சொத்தையும் எடுத்துகிறார். உலகம் முழுது இல்ல, ஒரு கற்பத்தில் பிறந்து, ஒரு கற்பத்தில் உருவாகி, ஒரு தாயின் மூலமாக பிறந்து, ஒரு பாயில விளையாடி, ஒரு தாய்ட்ட பால் குடிச்சு ஒண்டா வளர்ந்த புள்ள வழக்கில் நிற்கிறார். முழு சொத்தையும் எடுத்துக்கொண்டதுக்கு பின்னாலேயும் சகோதரருக்கு இரக்கம் வருவதில்லை. அடை கல்லு சுமந்து கொண்டிருக்கிறானே, என்னுடைய சகோதரனும் சகோதரனுடைய மகனும் ஒரு கட்ட கொடுப்போமே, உம்மா கோடி கோடியா தந்தாவே, இல்ல வருகுது இல்ல. இதுதான் அல்லாஹ்வை விளங்காத துனியா. இதுதான் அன்றைக்கும் அப்படித்தான். 3 பேர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சஃபர் செய்றாங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு செஞ்ச உபகாரத்துக்கு ஒரு கல்ல தங்கமாக்கி கொடுத்துட்டு போய்த்தாங்க. வந்து பார்த்தா எலும்பு கூடு மூணிக்குது, தங்க கட்டியும் அப்படியே இது. உலகம் என்ற போத தலைக்கேறிச்சிண்டா நான விளங்காது, தம்பி விளங்காது, நண்பன் விளங்காது. சுப்ஹானல்லாஹ், எத்தனை இடத்துல பார்த்தோம் நண்பனை கூட்டிக் கொண்டு போய்த்து எங்கண்டு இல்லாம ஆக்கினவங்க. தீன் இல்லாத நண்பன் ஆபத்து, தீன் இல்லாத உறவு ஆபத்து. சகோதரிகளே, நரகம் போன்ற வாழ்க்கையை தான் வீட்டுக்குள்ள வச்சு கொண்டிருக்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த நகை நட்டுகளை, அந்த 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 பார்த்து அந்த அந்த தங்க குவியலை துண்டு போடுறதுக்கு யோசிச்சு 3 பேரும் எடுப்போம் யோசனை இல்லாம 3 பேருக்கும் யோசனை இருந்துச்சு. நான் கவ்விக்கொள்ளணும், நான் எடுத்துக்கொள்ளணும், நான் சுரண்டி கொள்ளணும். 3 பேருக்கும் மஷூரா பண்ணினாங்க. சாப்பாடு எடுக்கிறதுக்கு ஒருத்தர் அனுப்பினாங்க. ஒருத்தர் சாப்பாடு எடுக்க போனாரு. மத்த 2 பேரும் சொன்னாங்க, ஆள் வர முன்னாலே கல்ல தயாரிச்சு வச்சுக்கொள்வோம், வந்து உட்கார்ந்தோடனே கல்ல தலையில போடுவோம். துனியா செய்யற கூத் இன்னைக்கு இதுதான் செஞ்சு கொண்டிருக்குது. வாங்க கண்ணியமானவர்களே, வந்தார் சாப்பாட்டு பார்சல்களோட. இவர் யோசிச்சாரு, மத்த 2 பேருக்கு நஞ்ச வச்சு கொடுத்துட்டு நான் என்ன செய்வேன், சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு ஏண்ட சாப்பாட்டை முழு தங்கத்தை நான் எடுத்துக்கொள்றேன், தங்க பாறையை நான் சுரண்டி கொள்றேன். இவங்க 2 பேரும் யோசனை, வந்தோன்னு இவரை கொலை செஞ்சிடணும். சாப்பாட்டை விரிச்சாரு, பின்னால போய் கல்ல தூக்கி போட்டார் ஒருவர். அவர் அங்கே அப்படியே செத்து மடிகிறார், செத்து மடிகிறார். இப்ப 2 பேரும் நல்ல பசியோடு இருந்தாங்க. கொண்ட சாப்பாட்டை சாப்பிடுவோம் சாப்பிட்டாங்க. 2 பேரும் இல்ல, 2 பேரும் இல்ல, 3 பேரும் செத்து போயிட்டாங்க. தங்கம் அப்படியே இது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்வை விளங்காம, மறுமையை விளங்காம, இந்த உலக ஆசா பாசங்களில் மட்டும் மூழ்கி இருந்து
மறுமைக்கு தயாரிப்பு செய்யாதவர்களின் முடிவு இதுதான். மதீனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மைண்ட் செட்டை மாத்தினாங்க. ஒருத்தர் தோட்டம் வாங்கினார், புதையல் இருந்துச்சு. அல்லாஹ் விளங்கி உலகத்தை பாவிச்சா இப்படித்தான், சொர்க்கத்தை விளங்கி உலகத்தை பாவிச்சா இப்படித்தான். அவங்க என்ன செஞ்சாங்க, புதையல் கிடைச்சொன்னே வாங்கினவற்றை தான் வழக்கு போகுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல. யா அமீருல் முஃமினீன், காணிய வித்தேன், புதையல் ஈகுது. அவர் சொல்றாரு புதையலை வாங்கலன்னு, தீர்த்து வைங்கோ. இவர் சொல்றாரு நான் பூமியை மட்டும்தான் வாங்கினேன், சுப்ஹானல்லாஹ் புதையலை வாங்கல. அடே குடுக்கிறதுக்கு சண்டை. இன்றைக்கு எனக்கு எனக்குன்ற சண்டை, அன்றைக்கு உனக்கு உனக்குன்ற சண்டை. அன்புக்குரியவர்களே, கடைசியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேர்ட்ட ஒருவர் மகள் இன்னொருத்தர மகன் அப்படியே மகரா கொடுத்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. ரெண்டு பேர் தவறல்ல. ஆனா பணத்தில மோகம் கொண்டவர் ஆயிக்கப்படாது, துனியா தாரியாகிடப்படாது. வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்துடும், நெருக்கடி வந்துடும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமலில் ஆர்வம் காட்ட வைப்போம், அமல்ல போட்டி போட வைப்போம். அல்லாஹ் சொல்றான் போட்டி போடுங்க மறுமையுடைய விடயத்துல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் போட்டி அமல்ல. இன்றைக்கு ஊர்ல ரெண்டு பணக்காரராக்கள் வந்துட்டா பேசிக்கொள்ள மாட்டாங்க. ஒரு நிர்வாகம் போனா அடுத்த நிர்வாகத்தோட பிரச்சனை. ஒரு அரசியல்வாதின்ற அவருக்கு பின்னால் ஒரு கூட்டம், இன்னொரு அரசியல்வாதின்ற அவருக்கு பின்னால் இன்னொரு கூட்டம். குடும்பத்தை பிரிச்சு, ஊரை பிரிச்சு, பணமும் ஆட்சியும் அதிகாரமும் எங்களை வழி நடத்துது. பிரதானமான காரணம் என்னண்டா, அல்லாஹ்வுடைய ஷரியத்தை, அல்லாஹ்வுடைய மதிப்பை, மறுமையை அவன் விளங்கினப்படுத்தின மாதிரி விளங்கல்ல. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, மேன்மையானவர்களே, ராபியா பஸரியான்ற ஒரு பெண்மணி, ராபியா பஸரியா, உலகத்துல நாட்டுல எங்க போனாலும் எல்லா முஸ்லிம் ஊர்கள்லயும் ராபியான்ற பேருள்ளவங்க இருப்பாங்க. ராபியா யார் இவ? நாங்க நினைக்கிற மாதிரி أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. وهي على الزلال وهي على الزلال وهي على الفلاح لا حول وهي على الفلاح. الله أكبر الله أكبر لا إله إلا الله.
ஆஹா சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, உண்மையிலே விளங்க வேண்டியத்தை விளங்காம போனோம்டா நஷ்டம். பரீட்சை மண்டபத்தில் உள்ள ஒரு வாழ்க்கையை போலதான். அப்ப அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், இங்க உலகம் அதனுடைய மோகம் இல்லாம தயாரிக்கப்பட்ட சஹாபாக்கள் தன்னிட்டு இருக்கக்கூடிய தனக்கு கிடைச்ச லாபத்தை கொடுக்கிறான். இன்னைக்கு கடைக்கு சாமான் வாங்க வந்தவர் தவறி போனை வச்சுட்டு போனா மதீனால நடக்குது, கவலை தான். டெப்பை வச்சுட்டு போனா திரும்பி வந்து கேட்டா இல்ல. ரெண்டு பக்கமே சிலவங்க நம்பிக்கையோட நடந்து கொள்வாங்க, அடுத்தவண்ட ஹக்குன்னு நல்லா தெரியும். பெண்கள் தொழுகிறதுக்கு சேர்ந்த இடம், ஒரு மாலை கலண்டு விழுந்துட்டு மிச்சம் கஷ்டப்பட்டு எத்தனையோ வருடங்கள் கஷ்டப்பட்டு பணம் சேர்த்தி வாங்கின மாலை ஊர் முழுக்க தேடுறா, மாலை இல்லை. இந்த ஹராம் நெருப்பு, இந்த களவு. பெண்களுக்கு துனியாட மோகம் ஊட்டப்படும்டா சூப்பர் மார்க்கெட்டா ஏறி களவாண்ட தொடங்குவாங்க, திருட தொடங்குவாங்க. என்ற துனியாட மோகம் வேகமாக தொற்றிக்கொள்ளும். வேகமாக மரணிக்கும் பொழுது இங்க பாருங்க, புதையல் இருந்தது எனக்கெல்லாம் உனக்கு. மரணிக்கும் பொழுது சொந்த சகோதரியிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது. வாப்ப இல்லாத பிள்ளைகளுடைய நகநட்டுகள் கஷ்டப்பட்டு சேர்த்தது. சுப்ஹானல்லாஹ், இத நீ அந்த பிள்ளையோட திருமண காலத்துல பாவிச்சுது, உன்னை நம்பி தந்துட்டு போறேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உம்ம மௌத்து, பிள்ளைகள் சிறியவங்க, கல்யாணம் வந்து நகைய தேடினா நகை கைக்கு வருகிறது இல்ல. பெண்கள் செய்கிற மாற்றங்கள், தன்னுடைய சொந்த சகோதரியின் நகைகள் போக வேண்டியது சொத்துரிமையில வராசத்துல பார்த்தா ஒரு நாளும் அந்த தங்கச்சிக்கு வராது. பிள்ளைகள் இருக்கும் பொழுது நானக்கு வராது, பிள்ளைகள் இருக்கும் பொழுது. கொரியால ஜினாத் என்ற ஒரு வாலிபர் மௌத்தா போனார். அவர் இந்த பகுதியில் தான் திருமணம் முடிச்சிருந்தார். அவர் கற்பிணி மனைவி, 4 மாதம். அவருடைய சொத்தை பிரிச்சு பார்த்தா அந்த ஜினாத்துடைய 24 பங்குகளா பிரிஞ்சிச்சு. அதுல 11 பங்கு உம்மாக்கு, வாப்பாவுக்கு, மனைவிக்கு. 24 கோடி இருந்தண்டா 11 கோடி தாய்க்கு, தந்தைக்கு, மனைவிக்கு. இந்த 13 கோடி சொத்தும் யாருக்கு போகுது? அல்லாஹ் யாருக்கு கொடுக்க சொல்றான்? வராசத் யாருக்கு பிரிஞ்சு போகுது? ஆச்சரியம். கற்பத்திலே இருக்கும் தந்தையை காணாத அந்த குழந்தைக்கு, அது பிறந்ததன் பின்னால் 13 கோடி சொத்தும் தந்தை சம்பாரிச்சு போனதிலிருந்து அந்த பிள்ளைக்கு தான் ஷரியத் கொடுக்குது. 13 கோடி சொத்து. இத சுரண்டினா, இதுல கை வச்சா, இத திருடினா அல்லாஹ் சும்மா விடுவானா? இதுதான் நெருப்பாகிறது. அல்லாஹ் சொல்றான், பயந்துக்கோங்கோ. உலக மோகத்துல அடுத்தவங்களோட சொத்தை சேர்த்து தன்னுடைய பிள்ளைகளை வாழ வைக்க நினைப்பவர்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான், அஞ்சிக் கொள்ளுங்கள். நெருப்பாக ஆகுமே தவிர சொத்தாக ஆறாது. இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா துல்மன், அநியாயமாக அந்த அனாதைகளுடைய சொத்தை எடுப்பவர்கள், சாப்பிடுபவர்கள் நெருப்பத்தான் தின்றான் அல்லாஹ் சொல்றான். பிள்ளையோ மனைவி மக்களோ ஒரு நாளும் உருப்பட்ட போறது இல்லை. அல்லாஹ் விட மாட்டான். நெருப்பெல்லாம் சாட்டுவான். யஅகுலூன நாரா வஸயஸ்லௌன ஸஈரா, பயங்கரமான நெருப்புக்குள்ள போவான். துனியா தான், சொத்து செல்வம் தான், காணி பூமி தான். இதுல தான் ஒரு மனிதன் சொர்க்க நரக முடிவாகும். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, மறுமையை விளங்குவோம்.
பேர் புகழும் பேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் ஸ்டேட்டஸும் பெண்கள் இந்த கண்ணியத்தை இழந்து, மரியாதையை இழந்து, மானத்தை இழந்து, நான் ஒரு கணவன், ஒரு கணவனின் மனைவி, நான் ஒரு சகோதரியின் சகோதரி, சகோதரனின் சகோதரி என்ற அந்த கண்ணியம் எல்லாம் இழந்து, சகோதரிகளே, சோசியல் மீடியாலேயோ அடுத்தவங்களோட மானத்தெல்லாம் எடுத்து விக்கிறவங்களாகவோ வேணாம், ஆகாதீங்க, ஆக விடாதீங்க. இளம் பெண்மணிகளுக்கு குறிப்பாக சொல்லி வையுங்கள். உலக மோகத்தில, சோசியல் மீடியாட மோகத்தில, அந்த பைத்தியத்தில, அருமையான சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை மறக்காதீங்க. சிலவங்களுக்கு லைக்ஸ் பைத்தியம், சிலவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் பைத்தியம், சிலவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பைத்தியம். அவ பொம்பளைன்ற இடத்தை மறந்துட்டா. நடக்கிறத பார்க்கிறோம். இதெல்லாம் துனியாட மோகங்கள்ல வகைகள் தான். அவ கவுன் உடுத்தாலும், பேசினாலும், சமைச்சாலும் எல்லாம் உலகத்துக்கு வாழ்க்கையை நரகமாக்கும் பெண்கள், அல்லாஹ்வுடைய ஷரியத்தை மிதிக்கும் பெண்கள், மறுமையின் நெருப்பை மறந்த பெண்கள். எவ்வளவு பெரிய இஸ்லாத்துல கண்ணியத்தை இல்லாமாக்குறோம். முஸ்லிம் பேரை வச்சுக்கொண்டு, ஹிஜாபை வச்சுக்கொண்டு, இதெல்லாம் ஒரு விதமான மோகங்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ராபியா பஸரியா வாழ்ந்த காலம் 1200 வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்த பெண்மணி. அவக்கு எந்த பேஸ்புக் ஐடியும் இல்ல, உலகத்தில் எந்த பிரபலியமும் இல்லை. ஆனா அல்லாட்ட பிரபலியம். ஏழை பெண்மணி, நீக்ரோ பெண்மணி, அழகும் இல்ல, குடும்பமும் இல்ல, பணமும் இல்ல. ஆனா இன்றைக்கு உலகம் முழுக்க ராபியா பஸரியாவை ஞாபகம் செய்கிறது. என்ன இருந்துச்சு அவட்ட? அல்லாட தொடர்பு இருந்துச்சு. இஷா தொழுதுட்டு குளித்துக் கொள்வா, கணவனிடம் கேட்பா, எனக்கு உங்களின் பக்கம், உங்களுக்கு என்னின் பக்கம் ஏதாவது தேவை இருக்கிறதா? இல்லை என்று சொன்னால் கணவனை தன்னுடைய ஆசையால், தன் சந்தோஷத்தால், அழகால் சந்தோஷப்படுத்துவது அந்த ஈமானிய பெண்களின் குணமாக இருந்துச்சு. இது மார்க்கம், இதுக்கு நன்மை. ஒரு பெண்மணி, தீனுடைய பெண்மணி, நடிகைகளை பார்த்து வாழ்ற பெண்மணி அல்ல, ஷரியத்தை பார்த்து வாழ்ற பெண்மணி, ஃபாத்திமாவுடைய சம்பவத்தை வாசிக்கிற பெண்மணி, ஹயாத்து சஹாபாவை வீட்டுக்குள்ள வாசிக்கிற பெண்மணி. கணவனோட ஏதாவது வாய்த்தக்கம் வந்துட்டு என்ன செய்யறது? இரவுல தூங்குற நேரத்துல அல்லது ஓய்வா இருக்கிற நேரத்துல கணவன் கையை பிடிப்பா. நான் ஒரு நாளும் தூங்க மாட்டேன், எனக்கு தூக்கம் இன்பமாகாது உங்களோட கோபத்தோட தூங்குறது, நீங்க என்ன மன்னிச்சு கொள்கிறீங்களான்னு கெஞ்சுவா. ஹதீஸ்ல வருகிறது. இப்படியான பெண்ணுக்கு காலை விடியல் வருவதற்கும் மலக்குமார்களுடைய துஆ கிடைக்குது. சினிமா என்ன சொல்லி தருகிறது? தொடர் நாடகங்கள் என்ன சொல்லி தருது? கணவன் எப்படி குற்ற, மாப்பிள்ளைக்கும் வெக்கம் இல்லாம தலைவேலை செய்யாம இதைத்தான் கொண்டு போய் கொடுத்துக்கிறாரு. நீ பாரு, விடாம பாரு. எந்த அளவுக்கு மோகம் வந்துட்டுண்டா, ஹஜ்ஜில 60 வயது தாண்டிய வயோதிப தாய் கோலம் எடுக்கணும் பேரப்பிள்ளைக்கு. என்ன கோல்? தொடர் நாடகம் எப்படி முடிஞ்சிச்சு, தொடர் நாடகம் எப்படி முடிஞ்சிச்சு. கபருக்கு போய்கிற தாய். எங்களை அந்நியர்களே சொல்றாங்க, குடும்ப வாழ்க்கையை சீர்குலைச்சி நாசமாக்கி, கணவண்ட கண்ணியத்தை இல்லாமலாக்கி, குடும்பத்துடைய மானத்தை மரியாதையை இல்லாமலாக்கத்தான் இந்த டெலி டிராமாஸை. குர்ஆன் ஓதப்பட வேண்டிய வீடுகள்ல, கணவனை சந்தோஷப்படுத்த வேண்டிய வீடுகள்ல, சுப்ஹானல்லாஹ், நீ அதிகாரத்தோட வாழு, நீ பொம்பளை என்று சுமட்டு கொடுக்காதே, நீ போ. அன்றைக்கு ஹவுலா ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்வை விளங்கின பெண்மணி, கணவன் தலாக் சொல்லிட்டாரு, அந்தி கதஹரி உம்மி, நீ எனக்கு என்னுடைய தாயுடைய முதுக போல என்று சொல்லிட்டா, ஜாஹிலியா கால முறைப்படிக்கு தலாக் உண்டாகிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி கெஞ்சிரா. யாருக்காக? கணவனுக்காக. யா ரசூலல்லாஹ், 7வது வயதில் இருக்கிறார் யா ரசூலல்லாஹ், குழந்தைகளோடு இருக்கிறோம் யா ரசூலல்லாஹ், தர்பியத் கிடைக்காது யா ரசூலல்லாஹ், அவர் கஷ்டப்படுவார் யா ரசூலல்லாஹ். கெஞ்சிரா பெண்மணி ஹவுலா ரலியல்லாஹு தஆலா கணவனை மீட்சிக்கொள்ள. இன்றைக்கு எத்தனை கணவன்மார் எனக்கு தெரிஞ்சதுல பெண்கள் மீக்கிறாங்க,
ஆண்கள் மட்டும் சொல்லல, எத்தனை ஆண்கள் கெஞ்சுறாங்க, பிள்ளையோட வாழுவோம், சந்தோஷமா இருப்போம், வாங்கோ வாழ்வோம், கெஞ்சுறாங்க. ஆனா ஏறிட்டும் பார்க்க தயார் இல்ல. சினிமா தந்த பரிசு, நீங்க கொடுத்த நாடகம் தார பரிசு, இஸ்லாம் தார பரிச பாருங்கோ. விரட்டின மனைவிய அவ பைத்து ரசூல்ட்ட கெஞ்சுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சட்டம் இல்ல. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த பெண்மணி கெஞ்சுதல்ல, அல்லாஹ்வே சொன்னான், கத் சமி அல்லாஹு கௌலல் லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வ தஷ்தகி இலல்லாஹ். அல்லாஹ் அந்த உரையாடலை கேட்டான். அந்த பெண்மணியுடைய சட்டத்தை அல்லாஹ் அந்த பெண்ணை வச்சு மாத்துறான். அந்த கணவனுக்கு மீட்டிக்கொள்ள சொல்லுங்க, 60 பேருக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லுங்க. கொஞ்சம் சொன்னாங்க, கணவன்கிட்ட சொல்லுங்க, 60 பேருக்கு குற்றப்பரிகாரமாக இந்த வார்த்தைக்கு கொடுக்க சொல்லுங்க. பார்த்தா சொல்றாங்க, என்னட்ட ஒன்றுமே இல்லை யா ரசூலல்லாஹ். கணவன் சொல்றாரு, கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் ஒரு 60 பேருக்கு பங்குடுறதுக்கு ஒரு 60 கிலோ ஈச்சப்பழம் வந்துச்சு. அந்த ஈச்சப்பழத்தை சொன்னாங்க, இதை கொண்டு போயிட்டு மதீனால ஏழைகளுக்கு பங்குடுங்கோயா. மனைவி பக்கத்துல, கணவன் இவ்வளவு வறுமையில கஷ்டத்துல. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்ட நல்லடியார்களே, கணவன் சொல்றாரு, என்னை விட மதீனால வேறு யாருதான் வறுமையில் இருக்கிறது யா ரசூலல்லாஹ், எனக்குத்தான் ஒன்றுமே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சு கொண்டே சொன்னாங்க, நீங்களே எடுத்துக்கொண்டு போங்கோடு சொன்னாங்க. தலாக்கின் சொல்லி மனைவியும் கிடைச்சி குற்றப்பரிகாரமா இருந்த 60 கிலோ ஈச்சப்பழமும் வீட்டுக்கே வருகிறது. இதுதான் நான் சொன்னேன், இஸ்லாம் அக்மல் நிரப்பமானது, அஜ்மல் அழகானது, அஸ்கல் லேசானது. இதைத்தான் தாய்மார்களை விட்டிருக்கிறோம் நாங்க. இந்த இஸ்லாத்துடைய வாழ்க்கை இல்லாமத்தான் எங்கட வாழ்க்கை உண்மையிலே சின்ன பின்னமா போகுது. கண்ணியமானவர்களே, ஒரு மகன் வெளிநாட்டுக்கு போறாரு, போக்குள்ள 50,000 சல்லி கொடுத்துட்டு போறான். தாய், வயோதிப தாய். அந்த கணவன், அந்த ஆண் மகன் போனதுக்கு பின்னால பெண்மணி வயோதிப தாய் பார்க்கிறா, ஒவ்வொரு மாதமும் ஒரு கடிதம் வருகிறது, ஒரு தாள் துண்டு வருகிறது. சல்லி கிடைக்கிற மாதிரி இல்ல, மஸ்ஜிதோரமா போய்த்து பிச்செடுக்கிறா. ஒரு நாள் ஒரு கேட்டாரு, உங்களோட மகன் எங்க, சல்லி அனுப்புறது இல்லையா? வெளிநாட்டுல ஒருக்க சல்லி தந்துட்டு போனாரு, அவ்வளவு தான், அதுக்கு பின்னால சம்பந்தமே இல்ல. கடிதம் மட்டும் அனுப்புவாரு, பணம் அனுப்ப மாட்டாரு. சுப்ஹானல்லாஹ். ஒரு தாழ் துண்டு அனுப்புவாரு, அத மகண்ட மஹப்பத்துல அப்படியே சுவர்ல நான் அப்படியே குத்தி வச்சுக்கிறேன். மகன் வந்தோடனே அதை எடுத்து கொடுக்கறதுக்கு கடிதங்களை இந்த புத்திசாலியான நபர் போய் அந்த தாழ் துண்டுகள் எடுத்து பார்க்கிறாரு. எல்லாமே செக் அனுப்பிக்குது, 50,000 1 லட்சத்துல செக் அனுப்பிக்குது. உம்மா நினைச்சா தாழ் துண்டு என்று சொல்லி. சகோதரிகளே, தாய்மார்களே, இது மாதிரிதான் குர்ஆன் என்ற வாழ்க்கை, ஆர்ட் ஆஃப் லைஃப், வாழும் ஒழுங்க தீன் இஸ்லாம்ன்றத நாங்க சுருட்டி வச்சிட்டு குர்ஆனை ரமதான்ல மட்டும் தொடுகிறோம், தூசி தட்டுறோம், சினிமாவை வச்சு வாழ போறோம், பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கைய. சகோதரிகளே, உலகமே கலங்கி நிற்கும் உண்மையான இஸ்லாமிய பெண்மணியாக வாழ்ந்து பாருங்கள், ராபியா பசரியாவாக வாழ்ந்து பாருங்கள், கணவனை சந்தோஷப்படுத்தி பாருங்கள். அல்லாஹ்வுடைய அருளும் ரஹ்மத்தும் இறங்கும். துன்யா தாரியாவாக கணவன்கிட்ட பணத்தை வச்சு அளக்கிற பொம்பளையாக ஆகிடாதீங்க. பணம் தந்தா சந்தோஷம், வீட்டை கட்டி தந்தா சந்தோஷம் அல்ல. கண்ணியமான சகோதரிகளே, தீன தந்தா சந்தோஷப்படுங்கோ. ஒன்றும் இல்லைன்ற பஞ்சம் பாடும் பெண்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விரும்பல்ல, தன்னுடைய மகனோட வாழ வைக்க கூட விடல. ராபியா பசரியா முழுக்க இபாதத்தில் இருந்தாங்க. சகோதரிகளே, அன்றைக்கு வளர்த்த பிள்ளைகள் கூட உம்மக்கு தெரியாம லாம்ப பத்த வச்சுக்கொண்டு குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பாங்க. தாய் வந்தா அவசரமா ஒரு சட்டி எடுத்து மூடி வச்சிடுவாங்க. விளக்க உம்மா கோவப்படுவா, இரவெல்லாம் முழிச்சு குர்ஆன் ஓதுறேன்னு. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு போனை பார்த்து கொண்டிருக்கிற மகள், பாப்பா வந்தா தலையணைக்கு கீழே, உம்மா வந்தா தலையணைக்கு கீழே. இது யார்த்திருந்து படிச்ச படிப்பு? நாங்க போனோட பிள்ளையும் போனோட, நாங்க குர்ஆனோட பிள்ளையும் குர்ஆனோட. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இரவு முழுக்க அமல் செஞ்சு மறுமையிட சிந்தனையோட வாழ்ந்தா
ஹசன் பஸ்ர் ரஹ்மத்துல்லாஹி கல்யாணம் பேசி வராங்க. ராபியா பஸரியாவுக்கு கேட்டாங்க 4 கேள்விக்கு பதில் சொல்லுங்க, திருமணத்துக்கு சம்பந்தமாகிறேன். முதலாவது கேட்டாங்க, ஏண்ட பட்டோல வலது கையில கிடைக்குமா இடது கையில கிடைக்குமா? வலது கையில காப்பு, இடது கையில மோதிரம். யோசிக்கிறோம், பட்டோல எங்க கிடைக்க போகுது? வலதிலையா இடதிலையா? தெரியாது. அப்ப நான் எப்படி சந்தோஷமாயிப்பேன்? சொர்க்கமா நரகமா தெரியாது. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பேனா விழுவேனா தெரியாது. சுப்ஹானல்லாஹ். மீசான்ல தட்டு நன்மையில கனமாகுமா பாவத்துல கனமாகுமா தெரியாது. பொம்பளையோட ஏக்கம், ராபியா பஸரியாவுடைய ஏக்கம். சுப்ஹானல்லாஹ். நஃபீஸா அல் மிஸ்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அஹ்ல பைத்தை சேர்ந்த முக்கியமான சிறந்த பெண்மணி. சகோதரிகளே, மௌத்தா போயிட்டாங்க மிஸ்ர்ல. எல்லாரும் சொன்னாங்க மதீனாவுக்கு மையத்தை கொண்டு போகணும். வேலைக்காரி பொம்பளை அழுது கொண்டு சொன்னா அவ எங்க அடக்கப்படணும்னு அவவே முடிவெடுத்துட்டா. என்ன சொல்றீங்க? சொன்னாங்க, எனது எஜமாட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையை சேர்ந்த அந்த நஃபீஸா அல் மிஸ்ரியா உலகத்தை விளங்கி மறுமையை தயாரிச்ச விதத்தை பாருங்க. சொன்னாங்க, என்னுடைய அந்த எஜமாட்டி பெண்மணி அவட சொந்த கபர அவட கட்டிலுக்கு கீழால தோண்டி வச்சிருக்கிறார். கபர தொண்டமா தோண்டி அந்த கபருக்குள் இருந்துதான் இரவெல்லாம் அமல் செஞ்சுகிறான். மறுமையோட யோசனை வாரத்துக்கு, மறுமையோட சிந்தனை வாரத்துக்கு ஆயிரக்கணக்கான ஜுசுக்கள், ஆயிரக்கணக்கான ரக்காத்துகள் அவ வெட்டின கபருக்குள் இருந்தே மறுமையை நோக்கி தயாராக இருக்கிறார். சகோதரிகளே, பழைய கஃபனோடு தான் ராபியா பஸரியாவுடைய மையத்து வைக்கப்பட்டுச்சு. சுப்ஹானல்லாஹ். ஆச்சரியமான பெண்மணிகள் வாழ்ந்திருக்கிறார்கள், ஆச்சரியமான ஆண்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். உலகத்தில் ஆட்டிப்படாம மறுமையின் பக்கம் விரைந்திருக்கிறார்கள். எனவே வல்லவன் அல்லாஹ் தெளிவோட தக்வாவோட தீனோட உண்மையான முத்தகீங்களாக வாழும் வாழ்க்கையை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிச்சு அருள் புரிந்து விடுவாயாக. ரஹ்மான், எங்களை கபூல் செய்வாயாக. எங்களோட சகோதர சகோதரிகளை கபூல் செய்வாயாக. ஒவ்வொரு குடும்பத்தையும் கபூல் செய்வாயாக. தீன வரவேற்று தீனோட வாழ்ந்த நல்ல குடும்பங்களாக, சாலிஹான குடும்பங்களாக எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆக்கி வைப்பாயாக. தாய்மார்களுடைய வாழ்க்கையில பரக்கத் செய்வாயாக. 360 நாளும் விடுமுறை இல்லாமல் வேலை செய்யும் இயந்திரங்களை போன்று வேலை செய்கிறார்கள். யா அல்லாஹ், அவனோட வேலைகளை ஹிதுமத்துகளை பொருந்திக் கொள்வாயாக. தீனோட வாழக்கூடிய கண்குளிர்ச்சியான குடும்ப வாழ்க்கையை நாங்கள் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், ஒன்ன மறந்து துனியாட மோகத்துல மாட்டி சக்கராத்ல ஏமாந்து போற கூட்டத்தை எங்களை ஆக்கிடாதே. ஒன்ன நினைச்சு துனியாவை கையாண்டு மறுமையில வெற்றி பெற கூட்டத்தில் எங்களை ஆக்கிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.